சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டே தாயினி கண் வளரு தாளேலோ வெப்பில வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேனே கேட்டு நீ கண் வளரு தாளேலோ இந்த உலகையாளும் தாய்க்கு செல்ல புள்ள நாளைக்கே என் கவலை தீர்க்க வேணாமா கண் வளரு தாயி சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டே தாயினி கண் வளரு தாளேலோ பாம்பே தலையனதான் வேப்பிலையே பஞ்சுமெத்த ஆத்தா கண் வளர ஆறிறாரோ பாடு புள்ள எந்த ஒரு பிள்ளைக்குமே இந்த வரம் கிடைக்கல ஆனந்தம் பொங்குதம்மா விட்டு விட்டு கண்ணேல தாயி மகமாயி நான் என்ன கொடுத்து வச்சே பாதம் திருப்பாதம் அதில் நெஞ்சை எடுத்து வச்சே சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டே தாயினி கண் வளரு தாளேலோ ஒரு வாய் சோறு உனக்கு ஊட்டி விட்ட வேளையில உலகம் பசியடங்கி உறங்குதம்மா நேரத்தில உதட்டு பருக்கையில ஒன்னு ரெண்டு சிந்துதடி அத நான் ருசி பார்த்தேன் மோச்சம் இங்கு வந்ததடி தாயே இனி நீயே என் நெஞ்சினில் தங்கிவிடு போகும் வழியாவும் நீ எங்களின் கூட இரு சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டே தாயினி கண் வளரு தாளேலோ தாயினி கண் வளரு தாளேலோ தாயினி கண் வளரு தாளேலோ ஒரே ஒரு புள்ள வேணும்னு சொல்லி சரி பகவானை நோக்கி 12 வருடம் தவம் இருக்கு கணவனும் மனைவியும் ஒரே ஒரு குழந்தைக்காக தவம் இருக்கிறார்கள் அல்லவா எழுதா குறைக்கு அழுதால் தீருமா தீராது தீராதல்லவனாக கண்ணி அன்றைக்கு எழுதிய எழுத்தை யாராலும் அழிச்சு எழுத முடியுமா முடியாதல்லவா கோட்டையிலே பெண் பிறந்தாலும் போட்ட புள்ளி மாறுமா எப்படி தாயுமா இருக்கும் இன்னாருக்கு இப்படின்னு அன்னைக்கே ஆண்டவை எழுதி வச்சிருப்பாமா ஆமா சரி குச்சி வச்சு சரி ஸ்லேட்ல எழுதுனா அழிச்சிடலாம் ஆமா ஆமா தலையெழுத்தை வந்து யாராலையும் மாத்த முடியாதல்லவா முடியாது சரி தாய் ஆத்தா கருமாரின் அம்மாளை நம்பினா என்னைக்கும் கைவிட மாட்டான் சரி நல்லவங்களை சோதிப்பா ஆனா கைவிட மாட்டான் அப்படி பிடிச்சுக்கிடுவா சங்கம் முடியா ஆமா விடவே மாட்டா அதுக்காண்டி டெய்லி பணக்காரனாவும் இருக்க முடியாது இதெல்லாம் பிடிச்சிருக்காளே அப்ப அப்படி சங்கம் முடிய ஆமா காலையில 4 மணில இருந்து பிடிச்சு இங்க கொண்டு சேர்த்து சாயந்தரம் 7 மணி வரை பிடிச்சு ஒரே ஆட்டுதாம்மா அப்பா அதான் சொல்லி இவ்வளவு நேரம் கொண்டு வந்து கண்டக்டர் சொல்லி பார்த்தாரு 2 மணி நேரத்துல நான் வந்துரும் 2 மணி நேரத்துல வந்துரும் 4 மணில இருந்து வந்திருக்கு 7 மணி வரை வந்திருக்குமா சரி கொண்டாந்து சேர்த்துட்டாரு துபாய்க்கே சைக்கிள்ல போயிருந்தா கூட அப்படியே போயிருக்கலாம் போல அதான் அப்ப நாளைக்கு வாடகை சைக்கிள் எடுத்துட்டு போமா சரி ரைட் அதனால என்னம்மா அப்ப நாகமுடைய அரசராக கண்ணையும் அவன் நாகக்கண்ணி வெண்கொடியானவளோ ஒரு பிள்ளைக்காக நாகலோகத்துல 12 வருடம் தவம் இருக்காங்க ஒரே ஒரு குழந்தைக்காக தவம் இருக்கிறார்கள் அல்லவா இருவேர்களும் இப்படி இவர்கள் தவம் இருக்க ஆரிவள்ளி கையிலை ஆமோ அமையா ஆண்டவன் பகவான் என்ன செய்கிறார் பாருங்க ஆடி பெண்ணே பார்வதியே 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 ஆதை ஒன்று சொல்ல கேளு சொல்ல கேளு ஆடி பெண்ணே பார்வதியே 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 ஆதை ஒன்று சொல்ல கேளு சொல்ல கேளு பார்வதி ஏட்டி பார்வதி உலோகத்துல போய் நான் படி வந்துட்டு வர்றேன் சரி நீ நான் வர வரைக்கும் இங்கே உட்காரணும் பார்வதி கவுந்துட்டா என்ன செய்கிற பாருங்க அலைச்சல் கூட சரி அப்ப பார்வதி பகவானை பார்த்து அத்தானே பகவானே பகவானே அருமையோட வார்த்தை கேளு ஆறில் உள்ள படியளப்பை படியளப்பை பத்திரியால் பார்க்க வேணும் பாரிலுள்ள படியளப்பை பத்தினியால் பார்க்க வேணும்
பகவானே நீ பூலோகம் வந்தால் கைலாசம் இருளாக இருக்கும். ஆமா கைலாச வாசல்ல ஒண்ணு சத்தியமயம் வேணும், இல்லன்னு சொன்னா சிவமயம் வேணும். ரெண்டு பேர் இல்லனா? ஆமா நம்ம ரெண்டு பேரும் இல்லனா இந்த இடமே வெறிச்சோடி இருக்கும் பார்வதி. அதனால சரி உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா வர மாட்டேன். ஆமோ அம்மையா. ஏடா என்ன பார்வதி பூலோகத்துல அவங்க செய்யக்கூடிய பாவ புண்ணியத்திற்கு தகுந்தபடி சரி கோன் குருடு நொண்டி சப்பாணி வலியவர் இல்லாதவர் இருக்குதவர் இல்லாதவர் எல்லோரையும் இந்த பூலோக சீமையில படுத்திருக்கேன் பார்வதி. எனக்கு வந்து எல்லாரும் ஒண்ணுதான். சரி ஆனா நீ வாயை வச்சுக்கிட்டு வர மாட்டேன். வரமாட்டல தாயி. எல்லா மக்களும் என் மக்கள் தான். அப்படி சொல்லணும்ல. சரி அந்த மனசு எல்லாத்துக்கும் வராது. வராதியா. அவன் ஏன் அப்படி இருக்கா? சரி இவன் ஏன் இப்படி இருக்கன்னு நீ கேட்ட. ஆமா கேட்கத்தானே ஜீவ பார்வதி. பதில சொல்லிடுவேன். சரி படி இழப்ப மறந்துடுவேன். மறந்து விடுவேன் அம்மா பார்வதி. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் நான் படி இழக்கிறேன். சரி வஞ்சகம் கிடையாது. கிடையாது அல்லவா? இல்ல ஆண்டவனே. என்ன பகவானே நான் எதுவுமே உங்ககிட்ட கேட்க மாட்டேன். சரி என்ன இன்னைக்கு ஒரு நாள் கூட்டிக்கிட்டு போங்களே. ஆமையா வாயை திறக்க மாட்டேல்ல. சரி பார்வதி. சரி சரி வா. கீப் குவைட். பாக்கில பெரிய வெத்தல இருக்கு. சரி கைலாசம் தான் கடந்து கரடை சங்கலி போலோ விட்டார். வைபாலார் ஏறகல்லால் ஒரு சூறையா இருட்டு நாட்டு கடல் விட்டு ஏத போக வட்டேனமா ஓசராச நாடு விட்டு புல்வெறிய வட்டேனமா அங்கேறையும் பயணமாகி பார்வதி வந்தா உங்களுக்கு என்ன வரலனா உங்களுக்கு என்னம்மா? அது ஆமோ அம்மையா. வந்தா தான் கதைக்கு கரெக்டா இருக்கும். சரி அதனால என்ன அப்ப ரெண்டு பேரும் வனமாட வனங்கடந்து வர்றாங்க. பகவானும் பார்வதியும் வருகின்ற வேளையில வரக்கூடிய நேரத்துல சரி அதாவது வனத்து வழியா வாய் திறக்கப்படாதுன்னு சொல்லி கூட்டிக்கிட்டு வர்றாரு. செய்யக்கூடிய தொழில் தெய்வம். ஆமா எந்த தொழில் செய்தாலும் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லிருக்காங்க அம்மா. அத்தகத்துக்கு செய்யப்படாது. கூடாது எடுத்தங்க உத்தமன்னு இருக்க கூடாது. செய்யக்கூடிய தொழிலுக்கு நேர்மையா இருந்து செய்யணும். அடுத்து அவசரப்பட்டு முடிவு எடுக்கப்படாது. சரி பொறுமையை கடைபிடிக்கணும். ஆமா பொறுமை கடலிலும் பெரியதுன்னு சொல்லுதாங்க. அவசரம் தான். சரி இந்த அவசரம் தான் விடப்படாது. ஆமாம்மா ரொம்ப பொறுமையா இருக்காங்க. இப்போ ஒரு 60 வருஷமா யோசனை பண்ணிட்டு இருக்கேன். கல்யாணம் முடிக்குமா வேண்டாமா 60 வருஷமா இன்னும் முடியல. சரி அப்ப 60 வருஷம் இருங்க. என்ன கல்யாணம் முடிச்சவளே ஏன்டா முடிச்சோம்னு இருக்கு. நீங்க வேற பேத்தி ஆளுக்கு கல்யாணம் முடிக்க சொல்லுங்க. பேத்தி ஆளுக்கா? நீங்க இவருக்கு நினைச்சீங்களா? இந்த எத்தனை ஒரு மாப்பிளைய பார்த்து முடிச்சிட வேண்டியதானே. அப்ப பார்த்த உடனே ஆமாம்மா பார்வதி பகவானை வழிமறிச்சா. ஐயா பகவானே ஏண்டி அம்மா கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்லி கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். என்ன பார்வதி சொல்லுகிறாள்? வாயை திறக்கப்படாதுன்னு இருக்கேன். சரி அங்க பாருங்களேன். என்ன அத்தா என்ன வேலை பார்க்க? என்ன செய்கிறான் சுவாமி? அறியாத புள்ள சரி தெரியாத வேலை பார்க்க. என்ன செய்து வருகிறான் அம்மா? 15 வயசுக்குள்ள சரி அதாவது 10 குட்டிக்கு அவன் ஓனர். 10 ஆட்டுக்குட்டிக்கு ஓனர். ஆமா ஆட்டுக்குட்டி. அதான் குட்டி மேட்சா சும்மாவா? அதாவது முடிக்கொப்புல இருந்து அடிகொப்ப விட்டுதான் செண்டால. என்ன செண்டால? முடிக்கொப்புல இருந்து அடிகொப்ப விட்டுனா கொப்பு உடைஞ்சு கீழே விடும்னு தெரியாம தம்மா. அவ்வளவுதான் அறிவு ஏழு இல்ல. மத்த நாள் சொரட்டி கொண்டு வந்தோம் பறிக்கிறதுக்கு. சரி இன்னைக்கு சொரட்டி முக்குல சாத்தி வச்சிட்டு வந்திருக்கான். மெய் மறந்துட்டான். அவன பிடிச்ச நேரம் அங்க வந்து நிக்கி பாத்தியலா? அதான் அவசரம் கொடுக்க. சரி அப்ப யாரும்போது மரத்துல கஷ்டப்பட்டு ஏறி இருக்கான். சரி இறங்கும்போது ஈஸியா இறங்கிடலாம்னு தலையில நின்னு விட்டுதான். ஓ இப்படியா? யாரும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. சரி இறங்கும்போது ஈஸியா இறங்கிடலாம். ஏ பார்வதி அம்மா பார்வதி அவனுடைய தலையெழுத்து அவ்வளவுதான். அம்மா பார்வதி இல்ல ஆண்டவரே. என்ன சுவாமி? அவனை எப்படியாவது நம்ம காப்பாற்றியே ஆக வேண்டும் சுவாமி. ஏனா வாரத்துக்கு மருந்து இருக்கு. சரி பிடிவாதத்துக்கு ஏமா பிடிவாதத்துக்கு மருந்து இருக்குமா? எங்க இருக்கு? பச்சை மட்டையை காய வச்சு சரி முதுகுல 2 போடு போட்டோம்னா வந்த பிடிவாதம் ரத்தம் வந்துரும். ரத்தம் வடக்க பார்த்து ஓடி இருந்தாய். ரத்தம் வந்தானே பிடிவாதம் அடங்குது. அதானே நமக்கு வேணும். சரி அதான் ஓ பச்சை மட்டையில குடுக்கல ரொம்ப கெட்டிக்காரன். சரி அப்ப பார்த்த உடனே என்ன செய்கிறார் பாருங்க. அவன் அம்மான்னு சொன்னா நீ போய் காப்பாத்து. ஆமா அப்பான்னு சொன்னா நான் போய் காப்பாத்தி வருகிறேன் பார்வதி. அந்த புள்ள வாயில ஒரு வார்த்தை வந்ததா? என்னம்மா சொல்லுகின்றா? அப்பா என்றும் சொல்லவில்லை அப்பா என்றும் சொல்லவில்லை தேனென்று சொன்னானே தேனென்று சொன்னானே தானே
அவ்வளவுதான். சரி. அதான் பாருங்க, ஒரு கல்லு தட்டுனாலும் ஆமா, ஒரு முள்ளு குத்துனாலும் வாயில வந்து அபசகுணமான வார்த்தை வரக்கூடாது. வரவே கூடாது, வரவே கூடாது தாயி. இன்னைக்கு பைக்கில இருந்து ரேசா கீழே தடுக்கினாலும் சரி. செத்தேம்னு வரக்கூடாது. ஆமா, செத்தேன்னு வந்தீங்கன்னா அப்படியே பேர் வந்தாயி. அத்தா கருமாரி நீ தான் பாக்கணும். ஆமா ஆமா, கருமாரி காப்பாத்திருமா. ஆமா, அம்மா கொழுந்தியா கீழ் வீட்டுக்காரியா வந்து காப்பாத்திரும் சொன்னாலும் யாராவது வந்து காப்பாத்திருவாங்க. குழந்தையால வரமாட்டான். நானும் போன வாரம் ஏரோப்ளேன்ல இருந்து கீழே விழுந்தேன். சரி, மைனி பேரை தான் சொன்னேன், மைனி அப்படின்ட்டு விழுந்தேன். உங்க மைனி யாரு? என்னை வளர்த்தவங்க எங்க மைனி. உங்க மைனி மாரியம்மா. அம்மாவுக்கு பதில் அம்மாவுக்கு பதில் மைனி. மைனி காப்பாத்திட்டா. அதனாலதான் மைனின்ட்டு விழுந்தேன். சரி, ரைட்டு. அம்மானு விழணும் இல்லை அப்பான்னு விழணுங்கய்யா. ஆமா, நான் ரெண்டே விட்டுட்டு மைனின்னு விழுந்தேன். சரி, மாரியாத்தா போய் காப்பாத்திட்டாலாம். அதான் இப்படி சொல்லுது. சரி. அதான் என் கூட்டாளிலாம் கல்லு கத்துனாலும் முள்ளு குத்துனாலும் என்ன சொல்லுவாங்க? சரி, சனியம் பிடிச்ச கல்லு உடைக்கல கிடக்கு பாரு, அப்படி அப்படிதான் சொல்லுவாங்க. வாயை திறந்தாலே அவசகுணமான வார்த்தை. அது வந்து சரி. கல்யாணம் முடிந்து 2 பேர் தம்பரியா தியேட்டருக்கு போயிருக்கான். சரி. யாரு? நம்ம அண்ணாச்சி. ஆமோ அம்மையா. ஆமா. சரி. அப்ப அண்ணாச்சி முன்னால போயிட்டாங்க, அக்கா பின்னால வரா. பின்னால வாரா. ஏங்க என்னங்க? கல்லு தட்டிட்டேன். சரி. அட சனியம் பிடிச்ச கல்ல சரி. போய் என் வீட்டுக்காரி கல்லைய தட்டுன ஆமோ அம்மையா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி. அதே தியேட்டர், சரி. அதே பொண்டாட்டி, அதே பொண்டாட்டியா? 4 பிள்ளைகளோட அதே தியேட்டருக்கு போயிருக்காங்க. சரி. அதே கல்லு சரி. அக்கா கல்ல எத்திருக்கு. சரி. எங்க கல்லு எத்திட்டு. சரி. அட சனியம் பிடிச்சவள அம்மோ. வார்த்தைய பாத்தீங்களா? ஆமா ஆமா, அது அப்ப புதுசா தம்பதிகளா போனவ. இப்போ 4 குட்டியோட பெத்தாச்சுல. எப்பம் காயா கசக்கு. பழைய பொண்டாட்டிப்பா. எப்படிலாம் வாய் பேச சொல்லுது பத்தியா? சரி. சரி, அதான். சரி. அப்படின்னா அப்படி அப்படிலாம் நினைக்க கூடாது. அதுதான் புதுலட்சுமி பாத்திருப்பாரு நினைக்கிறேன். சரி, சரி. அதனால ஆமோ ஆமையா. அப்போ அங்கிருந்து பயணமாகி 2 பேர்களும் பகவானும் பார்வதா அங்கே தேவியும் காவேரி வாரிலை மகளோ மண்டலத்தில் நகமுடி அரசனோ அம்மையான பார்வதியா அந்தானே பகவானே அம்மையுடைய வார்த்தை கேளோ பார்வதி. அடி பார்வதி. ஏம்மா பார்வதி, உன்னை என்ன சொல்லி கூட்டிக்கிட்டு வந்த? இல்ல ஆண்டவனே, நீ தெக்க பார்த்துட்டு நின்று வடக்க பார்த்து மூக்க சீந்தாதாங்க சளி பிடிச்சுக்கிட்டு. பார்வதி வருத்தப்படுதம்மா. ஓ, வருத்தப்படுதாளோ? எப்போ எப்போ பார்த்தாலும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கா. புள்ள இல்லலாம் வருத்தப்படுவா. அவங்க அடுத்தவங்க கஷ்டத்தை நினைச்சான்னு சொன்னா சரி, பார்வதி அப்பப்ப கண்ணீர் வடிக்கா. வடிப்பல்ல. சரி. அதான் பார்வதி. எம்மோ. அப்ப பார்வதி நாகமுடி அரசனையும் நாகக்கண்ணியும் பார்த்தா. நாகக்கண்ணியையும் பார்த்து சுவாமி நாதா அவங்க என்ன கேட்டாலும் கொடுக்கணும். ஆமா ஆமா, அவர்களோ கேட்க பிறந்தவங்க, நம்மளோ கொடுக்க பிறந்தவங்க. என்ன கேட்டாலும் கொடுக்க முடியாது. சரி. ஏன்? என்ன காரணம் பகவானே? நாகராஜன் முன்னொரு காலத்துல சரி. வேடவர் குலத்திலே பிறந்து வேடவர் குலத்திலே பிறந்து ஜோடி புறா, சரி, அணில் புள்ள, அணில் பிள்ளை, கீரி புள்ள சரி, சுட்டு வேட்டையாடி சுட்டு தின்றுக்கான். வேட்டைக்கு போய் சுட்டு தின்றுக்காம தாயி. இவன் சுடுதேல ரொம்ப கில்லாடி. ஆமோ ஆமோ. ஜனமான வேட்டையாடி இருக்கான். சரி. என்னய்யா? ஆமோ அம்மையா. செனமான வேட்டையாடணும் மட்டும் இல்லம்மா, அது நேரே மான் வயிற்றுக்குள்ள இருக்க குட்டி மேல போய் பட்டிருக்கு. சரி. இளங்குட்டின்னு பார்த்தாதான் அதையும் போட்டு அவிச்சு சாப்பிட்டான். ஏ சண்டாள சண்டால அவனுக்கு 7 ஜென்மம் எடுத்தாலும் ஏந்தும் குழந்தை இல்லையம்மா. அவனை விடுங்களே. சரி. இவ என்ன மாதிரி பெண் தானே. பெண்ணுக்கு பெண்ணு எப்பவுமே கொஞ்சம் இவளுக்காச்சு இறக்கப்பட்டு கொடுக்கலாம். இறக்கணும் மனசுமா. அந்த சண்டாளி அவனை விட பெரிய பாவம் என்ன செய்திருக்கிறா பாருங்க. முன்னொரு காலத்துல சரி, மருத்துவர்குல பெண்ணாக பிறந்து மருத்துவர்குல பெண்ணாக பிறந்து கர்ப்பமா இருக்கவள கருகலைச்சிருக்கா. சண்டால பாதகத்தி ஒரு தலைவலிக்கு மருந்து கொடுத்தாளா? இல்லையே. ஒரு வயிற்று வலிக்கு மாத்திரை தந்தாளா? இல்லையே. கர்ப்பமா இருக்கிறவள பச்சையில கொடுத்து கரகலைச்சு விட்டுருக்கா. அவளுக்கு 7 ஜென்மம் எடுத்தாலும் பிள்ளை இல்லை. ஏந்தும் குழந்தை கிடையாதல்லவா? சித்திரபுத்திரன் ஐனாரை வரவழைத்து ஆமோ அம்மையா ஏட்டின் பிரகாரம் படி பிள்ளை வர இருக்கான்னு பார்க்கணும். பார்க்க வேண்டும் அல்லவா சுவாமி? அப்போ அந்த நல்ல வேளாயிலே ஆண்டவன் மகவானோ சித்திரபுத்திரன் ஐனாரை வரவும் நான் வளைத்து ஐயாவே பகவானே ஐயாவே பகவானே அருமையுட வார்த்தை கேளோ. ஐயா பகவானே
தலையெழுத்து அவர்கிட்ட தான் இருக்கு. ஆமா ஆமா நம்ம எல்லோருடைய தலையெழுத்து அவர் கையில தான் தாயி இருக்கு. ஆமா நம்ம இப்ப என்ன செய்வோம், கொஞ்சம் பொறுத்து என்ன செய்வோம், சரி எல்லாருடைய தலையெழுத்து அவர் கையில தான் இருக்கு. ஆமா சரி ஏட்டின் பிரகாரம் படி புள்ள இருக்கான்னு ஆமா பார்த்தாங்க. குழந்தை வரை இருக்குதான்னு பாக்குறாங்க. நாகராஜ மன்னனுக்கும் நாகக்கண்ணி வெண்கொடியாளுக்கும் 1338 பக்கம் எடுத்து பார்க்க எடுத்து பார்க்கக்கூடிய வேளையில எழுத்தெல்லாம் மங்கி இருக்கு. ஒரே கரை அரைச்சிருக்கு பாரு. இல்லங்கிற வார்த்தை தெளிவா இருக்கு. சரி அப்ப இல்லங்கிற வார்த்தைக்கு ஆமோ ஆமம்மா இருக்குன்னு எதிர்த்து சரி சரி பார்வதி என்ன செய்கிறார்கள்? இப்ப புள்ள இல்ல, சரி என்ன செய்யணும்? என்ன செய்யணும் என்ன செய்யணும்? அதாவது அவளுக்கு பிள்ளை வரம் கொடுத்தா தான் அவங்க கூட கைலாசத்துல வந்து குடும்பம் நடத்துவேன். சரி இல்லன்னா நான் வரல. முடியாது முடியாது அல்லவா சுவாமி? பாத்தீங்களா என்னப்பா? சக்தியுடைய அம்சத்தில் 8 வரல் பிறக்க வேண்டும். பிறக்க வேண்டும் அல்லவா? மச்சரிசி உடத்திலே மகிழனை சங்காரம் செய்வதற்கு சரி மாரியாக பிறக்கணும். மாரியாக பிறக்க வேண்டும் அல்லவா? கடிய அசுரனை அழிப்பதற்கு சரி கருமாரியாக பிறக்கணும். ஆமோ அம்மையா. அசுரனை அழிப்பதற்கு 8 காளியாக பிறக்கணும். அவ 8 காளியாக பிறக்க வேண்டுமே. அப்படியானால் ஆமோ அம்மையா பார்வதியுடைய அம்சத்தில் 8 பரல் பிறக்க. சரி உடனே ஆண்டவருடைய கையில ஆமா 8 பரல்களை எள்ளி கொடுத்தார். கொடுக்கிறார் அல்லவா? 8 பரல்களை வாங்கி